தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். பாகிஸ்தான் இதை கிண்டல் பண்றதுக்கு வெளியில யாரும் வர வேணாங்க, உள்ளுக்குள்ளேயே ஆட்கள் இருக்காங்க. நம்ம செட் பண்ண ஆட்கள்லாம் கிடையாது, அவங்களே செட் பண்ணி வச்சிருக்காங்க. உலக புகழ்பெற்ற காமெடிகளாக பண்ணுறது என்னங்க காமெடி? தலைவன் பண்ணிருக்காரு பாருங்க. பாகிஸ்தானோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் வேற லெவலில் பேசியிருக்காரு. ஆனால் உண்மை பேசியிருக்காரு. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான கவாஜா ஆசிஃப் அவர் சபையில் என்னென்ன பேசினார் தெரியுமா? இந்த அமெரிக்கா இருக்குல்ல, அமெரிக்கா அவங்கள நம்ம முழுமையாக நம்பணுமான்ற மாதிரி அவர் கேட்க ஆரம்பிச்சிட்டார். ரொம்ப நாளாக நாமளும் இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் அவங்களுக்கு பட்டு திருந்த ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்கு. ஹில்லரி கிளின்டன் இருக்காங்களே, இவங்க ஐநாவில் பேசுகிறப்போ ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு. அது நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். அதாவது அமெரிக்கா நம்மளை எவ்வளோ தூரம் பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்திட்டு ஒரு பேப்பர் மாதிரி தூக்கி போட்டாங்க. டாய்லெட் பேப்பர், இந்த புரியும், அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். அது போல துடைத்து எரிந்து விட்டார்கள்னு அப்படி பேசி வச்சிருக்காப்ல. என்ன ப்ரோ, இது வரைக்கும் பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கான செல்ல குழந்தையாச்சு. அப்பேற்பட்ட குழந்தை அமெரிக்கா மாரிலே எட்டு உதைக்கிற மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஆசிஃபுக்கு மட்டும் இல்லைங்க, பாகிஸ்தான் கவர்மெண்ட்டில் இருக்க பல பேருக்குமே அமெரிக்கா சொல்கிறதெல்லாம் பாகிஸ்தான் கேட்கறது சுத்தமாக பிடிக்கல. அவங்கள மனுஷங்க தானே, கொஞ்சமாச்சும் சுயமரியாதை இருக்கும்ல, அதான் கொஞ்சம் கெட்டி பார்த்துருக்கு. இந்த பாகிஸ்தானோட பாலிசி இருக்குல்ல, இதைத்தான் ஆசிஃப் அவர்கள் இப்படி பேசியிருக்காருங்க. அதாவது டாய்லெட் பேப்பரை நம்ம தொடச்சி தூக்கி எறிகிறாங்க நம்மள அப்படின்னு அதங்கப்பட்டு இப்படி பேசியிருக்காப்புல. இந்த பாகிஸ்தான் இது மாதிரிலாம் என்னென்ன பண்ணுச்சு? அமெரிக்கா பயங்கரவாதத்துக்கு எதிராக ஒரு போர் புரியுறோம் அப்படின்னு போனாக்கா கூட இவங்களே கிளம்பி வந்துடுவாங்க. நாங்களும் வரோம், எங்களே கூப்பிட்டு போங்க. நீங்கள் அடிப்பீங்களே, நாங்களும் சேர்ந்து ஒரு 4 அடி அடிக்கிறோம், எங்களே கூப்பிட்டு போங்க அப்படின்னு போவாங்க. அதாவது உலகத்துக்கு பயங்கரவாதத்தை ஏற்றுமதி பண்ணுறதே பாகிஸ்தான் தான். ஆனால் அவங்க அமெரிக்கா கூட சேர்ந்துக்கிட்டு பயங்கரவாதத்தை ஒழிக்க போகிறாங்க. இதே பயங்கர காமெடியாக இருக்குல்ல. அமெரிக்கா இந்த பாகிஸ்தானை ஒரு ஸ்டேஜிங் கிரவுண்டாக பயன்படுத்தினாங்க. அதில் எந்த மாற்று கருத்தை வேணாம். அதாவது ஒரு பெரிய மருந்து இந்த உலகத்துக்கு மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி கிளினிக்கல் ட்ரையலு, ஹியூமன் ட்ரையலாம் நடக்கும் பார்த்தீங்களா? அது மாதிரி அமெரிக்கா பாகிஸ்தானை இதுவரை காலமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. 2005 இருந்து 2013 வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 பாகிஸ்தான் நேஷனலிஸ்ட்லாம் கொல்லப்பட்டாங்க. மக்களே பாகிஸ்தானிய மக்கள் ஒட்டுமொத்தமே அவ்வளோ 80,000 பேர். இதெல்லாம் எப்போ சாகடிக்கப்பட்டாங்க தெரியுமா? இது போல் அமெரிக்காவோட சேர்ந்து நாமளும் பயங்கரவாதத்துக்கு எதிராக போராடுவோம், பயங்கரவாதத்தை எதிர்ப்போன்ற மாதிரி ஒரு முயற்சியில் இறங்கி இவ்வளோ பேர் உயிரை விட்டுருந்தாங்க. இந்த 80,000 பேரில் 48,504 பேர் சிவிலியன்ஸ், இன்னசென்ட் பீப்புள் பாகிஸ்தானில், அவங்க உயிரை விட்டுருந்தாங்க. இதில் இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? இந்த சிவிலியன்ஸ் இவ்வளோ பேர் உயிரிழந்தாங்களே, அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ட்ரோன்ஸ் இருக்குல்ல, அதோட தாக்குதலில் உயிரிழந்தாங்க. அதாவது சண்டை கற்றுக்கிட்டு சண்டையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சண்டைக்கு போகிறது வேறு, சும்மா நானும் வரேன் பேருக்கு அப்படின்னு போனீங்கன்னாக்கா கட்சியில் இதாக வரும். அமெரிக்கா கூட சேர்ந்து தான் சண்டை போடுவாங்க. ஆனால் கட்சியில் அமெரிக்கா ட்ரோன்ஸை தவறுதலாக தாக்கி இவ்வளோ பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த பாகிஸ்தான் இவ்வளோ தூரம் தியாகம் பண்ணியிருக்குல்ல அமெரிக்காக்காக, பதிலுக்கு அவங்க என்ன பெற்றுக்கிட்டாங்க அமெரிக்கா கிட்டேருந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ட்ரம்ப்போட ஃபர்ஸ்ட் டென்யூர் இருக்குல்ல, அவர் அதிபராக முறையாக பதிவேற்ற அந்த டைம், அப்போது பாகிஸ்தானுக்கான மிலிட்ரி எய்டு இருக்குல்ல, அதை கட் பண்ணாருங்க. ட்ரம்ப் வந்து பண்ண வேலையை அதுதான். ஸோ பாகிஸ்தானுக்கு செம திருப்தி. என்ன, நம்ம அவங்களுக்காக உயிரெல்லாம் விட்டுருக்கோம், வந்ததை மிலிட்ரி எய்டை கட் பண்ணுறாரு அப்படின்னு அப்போ ட்ரம்ப்பை ஒரிஞ்சு தள்ளினாங்க பாகிஸ்தானில் இருக்க அஃபிஷியல்ஸ்லாம். இது பத்தாதுன்னு பைடன் அவர் வந்து என்ன பண்ணார்? இந்த பாகிஸ்தான் லீடர்ஸ்லாம் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க ஒரு மீட் பண்ணணுன்னு. ஆனால் மீட் பண்ணுறதுக்கு அவர் ரெடியாகவே இல்லை, தட்டி கழிச்சிட்டே இருந்தார். இன்று போய் நாளை வான்னு துரத்தி விட்டே இருந்தாருங்க. ஸோ அமெரிக்காவில் எந்த அதிபர் ஆண்டாலும் சரி, பாகிஸ்தான் சார்ந்து அவங்க ஒரே நிலைப்படைப்போ எடுக்கிறதே கிடையாது. அதாவது கொடுத்தா ஒரேடியாக கொடுப்பாங்க, எடுத்தா ஒரேடியாக எடுத்துருவாங்க. அதை மட்டும் தான் அவங்க எப்பவுமே பண்ணுவாங்க, எந்த அதிபர் அங்கே மாறினாலும். பாகிஸ்தானோட இந்த கதியை பார்க்குறப்ப நமக்கே கொஞ்சம் கவலையாக இருக்குல்ல. ஆக்சுவலாக இந்த சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு காரணமே பாகிஸ்தான் தான். அவங்க விரிச்ச வலையில் அவங்களே விழுந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. பாகிஸ்தான் டபுள் கேம் ஆடுறதுல பேர் போன நாடு. அதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியுமா மக்களே? அது அமெரிக்கா விஷயத்தில் நான் சேர்த்து சொல்கிறேன். அதாவது அமெரிக்கன்ஸ் தாலிபன்ஸ் எப்படி பார்த்தாங்க? உலகத்தோட பெரிய எதிரிங்க இவங்க தான்ற மாதிரி பார்த்தாங்க. அதனால தான் ஆப்கானுக்குள்ளே இறங்கி என்னென்ன வேலைகளை பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருந்தாங்க அமெரிக்கா படை. பாகிஸ்தான் இந்த இடத்துல யாரை சப்போர்ட் பண்ணியிருக்கணும்? அவங்களோட முதலாளி அமெரிக்கா தானே சப்போர்ட் பண்ணியிருக்கணும்.
ஆனால் அமெரிக்கா கிட்ட போயிட்டு நாங்கள் உங்க கூட நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வேலையை பார்த்து விட்டாங்க. இந்த தாலிபன்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு முழுக்க முழுக்க தங்களோட சப்போர்ட்டை மறைமுகமாக தெரிவித்த நாடு தான் இந்த பாகிஸ்தான். இப்போ அதே தாலிபன் தான் பாகிஸ்தானை பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுவே நடந்துட்டு இருக்கு சார். அதை விடுங்க. இந்த 9/11 அட்டாக் இருக்குல்ல, அந்த டைமில் அமெரிக்கா ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டுச்சு. இது போல் அல் கொய்தா அமைப்போடு சேர்ந்துக்கிட்டு தான் இந்த தாலிபன்ஸும் செயல்படுறாங்க. அதனால் நம்மளோட டார்கெட் லிஸ்ட்டில் இவங்களும் இருக்காங்கன்னு தாலிபன்ஸை கை காட்டினாங்க. இந்த அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இருக்காங்களே, அவங்க ஆப்கானிஸ்தான் மண்ணில் உயிரை விட்டுருந்தாங்க. இது போல் பயங்கரவாதத்தை எதிர்த்து போரிட்டுறோன்னு சொல்லிட்டு உயிரை விட்டுருந்தாங்க. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் சீக்கிரட்டாக தாலிபானுக்கு சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா முதுகில் பாகிஸ்தான் குத்திருக்கு. அதான் நம்ம தெளிவாக எடுத்துக்க முடியும். இது அவங்களுக்கு கை வந்த கலையாச்சு. இந்த விஷயம் அமெரிக்காவுக்கு அப்பயே தெரிஞ்சிச்சு லிட்டரலாக. ஆனால் அதுக்கப்புறம் எப்போ திரும்ப ரொம்ப கடுப்பாச்சு அமெரிக்கா. 2011 வாக்கில் ஒசாமா பின் லாடனை தூக்குனாங்க பார்த்தீங்களா அமெரிக்கன் ஃபோர்ஸு. அப்போ தான் அவங்க செம கடுப்புனாங்க பாகிஸ்தான் மேலே. ஏன்னா உலகம் முழுக்க வலை வீசி தேடுறாங்க இந்த ஒசாமா எங்கே இருப்பான்னு சொல்லிட்டு. கடைசியில் எங்கே இருந்தாப்புல பாகிஸ்தானோட மிலிட்ரி பேஸுக்கு அருகிலேயே, எங்கே பாகிஸ்தான்லேயே இந்த மனுஷன் ஒழிஞ்சிருக்காப்புல. அடைக்கலம் கொடுத்தது சாட்சாத் பாகிஸ்தான் அரசு தான். இந்த விஷயம் தெரிஞ்ச அமெரிக்கா செம அப்செட்டு. அவனை இது வரைக்கும் சின்ன சின்ன வேலையை எங்களுக்கு எதிராக பார்க்குறேன்னு பார்த்தா இவ்வளோ பெரிய வேலையை பார்த்து வச்சிருக்கான்னு அந்த டைமில் ரொம்ப பெரிய அதிருப்திக்கு போனாங்க பாகிஸ்தான் மேலே இந்த அமெரிக்கன்ஸு. ஸோ பாகிஸ்தான் டெரரிசம்க்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணுற ஒரு முறை சொல்லுதில்ல, இதுக்கப்புறமா நீங்கள் நம்புவீங்களா? இந்த பாகிஸ்தான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்குங்க அமெரிக்கா சார்ந்து. அதாவது தூபம் போடுறது. இட் மீன்ஸ் அமெரிக்க அதிபரை யார் வந்தாலும் சரி, உலகத்தை காக்க வந்த ரட்சகன் நீங்கள் தான், உங்களால் தான் மனித குலமே அடுத்த லெவலுக்கு போய்கிட்டு இருக்கு. அது எதுன்னு இப்போ எப்படி ட்ரம்ப்பை ஷெபாஸ் ஷெரீஃப் ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இதையே தான் ஒரு முறை பாகிஸ்தான் ஆள்றவங்களும் பண்ணுவாங்க. தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கா இது போல் நீங்கள் பேசுறதுனாலேயே பாகிஸ்தானுக்கு சில விஷயங்கள் பெனிஃபிட்டாக நடந்திருக்கு. ஆறு விஷயத்தை பற்றி சொல்லணும்னா 2002 வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய்க்கு மேலே மிலிட்ரி எய்டை பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா பண்ணியிருக்கு இது வரைக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த F-16 ஜெட்ஸ் இருக்குல்ல பாகிஸ்தான் விமானப்படையில், அதை இந்த நாள் வரைக்கும் அப்கிரேட் பண்ணி கொடுத்துட்ருக்கிறது அமெரிக்கா தான். ஸோ அமெரிக்க அதிபரை நீங்கள் வால் பிடிச்சி பேசினா போதும், அதுக்கப்புறம் உங்களுக்கான பெனிஃபிட்ஸையும் அவங்க பண்ணுவாங்க. அதை இங்கே பார்க்க முடியுது. இந்த புலவர்கள் பாட்டு எழுதிட்டு போனாங்கனாக்கா அவங்களுக்கு ஒரு தங்க காசுன்ற மாதிரி கொடுப்பாங்களே, லிட்டரலாக அந்த கான்செப்ட் தான் இது. பாகிஸ்தான் அமெரிக்க அரசு, அரசுன்னு கூட சொல்லக்கூடாது, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருக்கார்ல, அவரோட குடும்பத்தினர் கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு கிரிப்டோ டீலை சைன் பண்ணாங்க. ஒன்று. ரெண்டாவது, பாகிஸ்தான் இந்த அமெரிக்காவில் இருக்க கம்பெனிஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. எதுக்காக? எங்கள் நாட்டில் நிறைய வளம் இருக்குது, நம்மளோட நிலத்துக்கு கீழே, அதை நீங்கள் எடுத்துக்கலாமே, அவ்வளோ வளங்கள் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு வெளிநாடுகளில் போய் தேடணும், வாங்க இங்கே வந்து பிஸ்னஸ் கூட நீங்கள் பண்ணலான்ற மாதிரி அவங்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்றிருக்காங்க. வரவேற்கலைனாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஆஜராகும் அமெரிக்கா, யுக்ரைன் மாதிரி. இது போல் வாய் விட்டு இவங்களே வாங்க ரிசோர்ஸஸ் எடுத்துக்கன்னு சொன்னாங்கனாக்கா அமெரிக்கா நோனா சொல்லும், வரேன்ட்டாங்க. அது சார்ந்த டீலையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால தான் இந்த பலுச்சிஸ்தானில் இருக்க மக்கள் அவ்வளோ போராட ஆரம்பித்தாங்க. ஏன்பா நம்ம மண் வளத்தை நீ யார் கொடுத்துக்கிட்டு இருக்க, நீ கவர்மெண்ட் நடத்த லாய்க்கு இல்லை, முதல்ல நீ கிளம்பி போகணும்னு தனிநாடு கொடுத்துருன்னு அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி இதுதான். அமெரிக்காவுக்கு நாங்கள் முட்டு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் இந்த அளவுக்கு வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணாலும் அமெரிக்கா திரும்பி அவங்கள செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் மனசில் வச்சு தான் ஆசிஃப் இருக்கார்ல, கவாஜா ஆசிஃப், அவர் இப்போ அந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு. டாய்லெட் பேப்பர் மாதிரி நம்மளை தொடச்சி தூக்கி போட்டுடுது அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பாகிஸ்தான் அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு, ஜியோ பாலிட்டிக்ஸில் நாம மேலே இருக்கணும் அப்படின்ட்டு சல்லித்தனமான கேம்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாகிஸ்தான் மக்கள் இருக்காங்களே, அவங்க நிலைமை பரிதாபங்க. சோத்துக்கு வழி இல்லாமல் அவ்வளோ தூரம் பாவர்ட்டியில் கஷ்டப்படுறவங்க இன்னைக்கு அதிகரிச்சிட்டு இருக்கு. சொந்த நாட்டு மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசு யோசிக்கணுமா, இல்லைனா சர்வதேச அரசியல் நாம பெரிய ஒரு புள்ளியாக இருக்கலாம், அதுக்காக நம்ம இந்தந்த அதிபர்கள் சார்ந்து வாயார பாராட்டினா போதும், இந்த விஷயத்தை யோசிக்கணுமா? எப்படி பண்ணிட்டு இருக்கலாம் அந்த கவர்மெண்ட்டு? அமெரிக்கா ஒரு சூப்பர் பவர் கண்ட்ரிங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அது தற்காலிகம் மட்டும்தான், உடனடியாக அதுலேருந்து சார்ட் அவுட் பண்ணி வெளியே வந்துடுவாங்க. உதாரணத்துக்கு வியட்நாம், ஈராக், ஆப்கன்னு இவ்வளோ இடங்களில் கால் பதிச்சாங்களா, அங்கே அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆரம்ப கட்டத்தில் வந்துச்சா, அதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன நிற்கிது உலக வல்லரசு நாடா. இதே போல் பாகிஸ்தானால் சஃபரிங்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒரு சின்ன பிரச்சனைனா கூட ஓஞ்சு போயிடும் அந்த நாடு. அதான் ரியாலிட்டி. அதுவும் அமெரிக்க லெவலுக்கு அவங்க தங்களை நினைக்கிறாங்க அப்படின்னா அதை விட பெரிய சித்தரிப்பு கற்பனை வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஸோ பாகிஸ்தான் எப்போ வேணாலும் திவாலாகிற சுச்சுவேஷனில் இன்னும் இருக்குது. எப்போ வேணாலும் ஆட்சி கவிழ்ப்பும் நடக்கலாம். அப்பேற்பட்ட விஷயத்தோட எஜ்ஜில் இருக்குது. அப்பேற்பட்ட பாகிஸ்தான் இன்னும் அமெரிக்கா சார்ந்து தங்களோட பாலிசியை மாற்றாமே போகிறாங்க அப்படின்னா, ஆசிஃப் சொன்னார்ல டாய்லெட் பேப்பர்னு, இது கிட்டத்தட்ட பேப்பர்ஸாக மாறும். ப்ளூரலில் பல பேர் தொடச்சி போட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுக்கு மத்தியில் பேக் ஸ்டாப் சார்ந்து இந்த பாகிஸ்தானை இன்னொரு விஷயத்துலையும் நான் கூட கனெக்ட் பண்ணி சொல்ல விரும்புகிறேன். பங்களாதேஷில் இப்போ எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கா. இந்த எலெக்ஷனில் பாகிஸ்தான் தலையிடுன்ற மாதிரி ஒரு பெரிய தகவல் வெளியே வந்திருக்குங்க. ஆக்சுவலாக ப்ரீ போலில் பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்பி பார்ட்டி இருக்குல்ல,
தாரிக் ரஹ்மான் அவர் தலைமையிலான பார்ட்டி. இந்த பார்ட்டி ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தான் ப்ரீ போலில் ரிசல்ட்டை சொல்லியிருக்காங்க. இப்போ வாக்குப்பதிவில் விறுவிறும் நடந்துட்டு இருந்துச்சா, ஆக்சுவலாக இந்த எலெக்ஷனில் லஷ்கர் இ தொய்பா அப்புறம் இந்த ஜெய்ஷ் இ முகமது இந்த அமைப்புகளை சேர்ந்த பயங்கரவாதிகள் ஏதோ ஒரு வகையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறாங்க. இது சார்ந்த இந்தியன் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ்லாம் இப்போ ஹை அலர்ட்டில் இருக்காங்க. நம்ம ஹை அலர்ட்டில் இருக்கிறது மட்டும் இல்லை, பங்களாதேஷோட இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்குல்ல, அவங்களுக்கு இந்த விஷயத்தை நம்ம கன்வே பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களும் ஹை அலர்ட்டில் இருக்காங்க. ஏன்னா என்னதான் கிரிக்கெட் அரங்கில் பாகிஸ்தான் ஏதோ பங்களாதேஷை உற்ற நண்பன் தோழன் அப்படின்னு சொன்னாலும் அவங்க அமெரிக்காவுக்கு பார்த்த வேலையை பங்களாதேஷுக்கு பார்ப்பாங்கன்னு நல்லா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த சோர்ஸ் படி எடுத்துக்கிட்டோம்னாக்கா, இந்த பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ இருக்குல்ல, இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸு, இவங்களும் இந்த பங்களாதேஷ் எலெக்ஷனை ரொம்ப ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா நாடுகளும் வாட்ச் பண்ணோம், அதில் என்ன தப்பு நீங்கள் கேட்கலாம், வாட்ச் பண்ணால் மட்டும் பரவாயில்லைங்க. ஆனால் இந்த எலெக்ஷனில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், நமக்கு ஃபேவரான பார்ட்டி, நம்மளோட சித்தாந்தத்துக்கு ஒத்து போகிற பார்ட்டி மேலே வரணும், இந்தியாவுக்கு சாதகமாக போகிற பார்ட்டி வந்துடக்கூடாதுன்னு அவங்களுக்கு பயம் எல்லாமே இருக்கும். அந்த பயத்தில் தான் இதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பெரிய விஷயம் இப்போ தகவலாக வெளியே வந்திருக்கு. ஸோ இந்த எலெக்ஷனை மட்டும் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் அது ஒருவேளை கை குடிச்சுனாக்கா நாளை பின்ன இந்தியா சார்ந்து ஒரு நட்புறவை பங்களாதேஷ் பெற முடியாமையே போயிடும். இப்போ ஏற்பட்ட டைம் பாம் தலைக்கு மேலே சுற்றிக்கிட்டு இருக்குங்க. ஸோ ஏற்கனவே பாகிஸ்தான் அமெரிக்கா சார்ந்து இப்போ டாய்லெட் பேப்பர் அதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டாய்லெட் பேப்பர் குப்பை ஒட்டு மொத்தமாக பங்களாதேஷில் கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு நம்மளுக்கு பெரிய தலைவலியாக வந்து முடிஞ்சிடும். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்கொண்டு ஒரு விஷயம் தான், பாகிஸ்தான் எப்போ தான் திருந்தோன்னு நினைக்கிறீங்க? திருந்துமா? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.